அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி இலையில் இந்த வார்த்தையை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள், லட்ச லட்சமாய் பணம் சேரும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசிய அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன ஸ்விட்ச் வேர்ட் கலந்த தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அதுல நம்ம அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் உடைய லிங்க் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதுவரைக்கும் சில முக்கியமான வீடியோஸை மிஸ் பண்ணவங்க கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜின் லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் ஆகும். அங்க போயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்ல. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த முறையை நீங்க செய்யலாம். டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகளில் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணவரவை அது அதிகரித்து கொண்டே போகும். பணவரவை அதிகரிக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. குறிப்பிட்ட சில எண்களுடைய காம்பினேஷனை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரிபிள் டிஜிட் கொண்ட ஒரு ஏஞ்சல் நம்பர். பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நம்பருக்கு இருக்குங்க. ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பருடைய காம்பினேஷன்ல நம்ம யூஸ் பண்றதுனால இந்த டெக்னிக் உடனடியா உங்களுக்கு பலனை கொடுக்கும். இதை தாந்திரிக முறைன்னு நம்ம சொல்வதற்கான காரணம், ஒரு சின்ன தாந்திரிக பொருளை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்துறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சு இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிரியாணி இலைக்கு இயல்பாகவே வசிய சக்தி அதிகம். இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகமான பலன்கள் இருக்குங்க. பிரியாணி இலையை பயன்படுத்தி சித்தர்கள் நிறைய தாந்திரிக முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி
பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரியாணி இலை, கிழியாத ஓட்டை இல்லாத இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்திற்காக நாம் பயன்படுத்தும் பொருள் எப்பவுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். அப்பதாங்க அது முழு பலன்களையும் நமக்கு கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு கிரீன் கலர் பென் நமக்கு தேவை. கிரீன் கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். வேற எந்த கலரையும் நம்ம இந்த மெத்தடுக்கு பயன்படுத்த கூடாது. ஒவ்வொரு எண்களுக்கு எப்படி சக்திகள் இருக்கோ அதே போல ஒவ்வொரு நிறங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. இந்த பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால பச்சை நிறத்துல மட்டும் தாங்க எழுதணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் பிளஸ் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை நீங்க ஒரு முறை பிரியாணி இலையில எழுதினாலே போதும். சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 888 டிவைன் கவுண்ட் ஃபவுண்டைன் ஃப்ளோ நவ். 888 டிவைன் கவுண்ட் ஃபவுண்டைன் ஃப்ளோ நவ். 888 டிவைன் கவுண்ட் ஃபவுண்டைன் ஃப்ளோ நவ். அவ்வளவுதாங்க. எளிமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பருடைய காம்பினேஷன் இது. ஒரே ஒரு முறை மட்டும் பிரியாணி இலையில கிரீன் கலர் பென் கொண்டு இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். பிரியாணி இலை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்க 2 லைனா பிரிச்சு கூட எழுதலாம். 888 டிவைன் கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கோங்க. 2வது வரியில ஃபவுண்டைன் ஃப்ளோ நவ்னு நீங்க எழுதிக்கோங்க. பிரியாணி இலை கொஞ்சம் பெருசா இருந்தால் நீங்க ஒரே லைன்ல கூட எழுதிக்கலாம். சோ இடத்தை பொறுத்து நீங்க 2 லைனா கூட எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த வார்த்தையை நீங்க எழுதினதற்கு பிறகு ஜஸ்ட் நீங்க 9 முறை அந்த இலையை பார்த்து நீங்க படிக்கணும். அந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து நீங்க படிக்கணும். உதாரணத்திற்கு 888 டிவைன் கவுண்ட் ஃபவுண்டைன் ஃப்ளோ நவ் அப்படின்னு நீங்க மொத்தமா படிக்கணும். 9 முறை நீங்க இதை படித்தால் போதும். அதற்கு பிறகு நீங்க பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், ஹேண்ட்பேக் அல்லது வேலட்ல எடுத்து வச்சிருங்க. முடிந்தவரை இந்த இலையை மடிக்காமல் அப்படியே நீட்டா நீங்க வச்சிருங்க. இடம் இல்லனா நீங்க ஒரு மடிப்பு மடிச்சு கூட வைக்கலாம். மணி பர்ஸ் மற்றும் ஹேண்ட்பேக்ல மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியிலும் இதை நீங்க போட்டு வைக்கலாம். பீரோ, லாக்கர் மற்றும் கல்லா பெட்டியில் வைப்பதற்கு கொஞ்சம் பெரிய அளவுல தாந்திரிகம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதுனால மணி பர்ஸ்ல நம்மால வைக்க முடியும். அதனால தாங்க இதை மணி பர்ஸ் அல்லது வேலட்ல நம்ம வைக்க சொன்னோம். எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதை மட்டும் செய்தால் போதுமா, பணம் தானா வருமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கலாம் அல்லது எதிர்பாராத ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்தால் உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகம் உங்களுக்கு வழங்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.